பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 19ல இருக்கிறோம். செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்புடைய வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமீன். சோ இந்த வசனத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த டே 19ல நம்ம அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அந்த செட்டையின் கீழே நம்ம அடங்கி இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு. இந்த அடங்கி இருத்தல் அப்படின்றத குறிச்சு நம்ம வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமீன். சோ அவருடைய செட்டைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணுங்க. இதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஏன் அப்படின்னா சில நேரத்துல நம்மளுடைய முடிவுகளை நம்ம செய்ய முற்படுவோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவருடைய கைக்குள்ள இருந்து நம்ம விடுபட்டு நம்மளுடைய சுய காரியத்தை செய்ய ஆரம்பிப்போம். அப்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்காம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், அடங்கி இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் வேதத்துல ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்கு கீழே நீங்க அடங்கி இரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அடங்கி இருந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் பார்க்க போறோம். யாரை குறிச்சு அப்படின்னா ஆகார குறிச்சு தாங்க. இந்த 40 டேஸ் பிரேயர்ல ஆகார குறிச்சு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ஆகாரம் பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஆமீன். இந்த வேத பகுதியில வாசிக்கும் போது ஆகார் கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமான பின்னாடி தன்னுடைய நாச்சியாரை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. சாரால் ஆகாருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காங்க. அதை அவங்க பொருட்டா எடுக்காம தன்னோட நாச்சியாரை என்ன பண்றாங்க அப்படின்னா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த காரியம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா சாரால் ஆகார கடினமா நடத்துறாங்கன்றது வேத பகுதியில பாக்குறோம். அது தாங்க முடியாம ஆகார் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கேயாச்சும் இவங்களை விட்டு ஓடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. அங்க கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ போய் உன்னுடைய நாச்சியார் கீழேயே அடங்கி இரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஆகார் மறுபடியும் போறாங்க. மறுபடியும் போன பின்னாடி அங்க குழந்தை பிறக்குது. இஸ்மவேல் பிறக்குறான். பிறந்த பின்னாடியும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய நாச்சியார் கீழே அடங்கி இருக்கலங்க. அடங்கி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு இருக்கணும். ஆனா இங்க தன்னுடைய மகனோட சேர்ந்து மறுபடியும் சாரால என்ன பண்றாங்க அப்படின்னா கடினமா பேசுறது, அவங்கள மதிக்காம போறது, இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சதுனால சாரால் என்ன பண்றாங்கன்னா ஆகார தன்னிடத்துல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. சோ ஆகார் கர்த்தருடைய கையில அடங்கி இருந்திருந்தாங்க, தன்னுடைய நாச்சியார் கீழே அடங்கி இருந்திருந்தாங்க அப்படின்னா ஈசாக்கோட இஸ்மவேலும் அவங்களோட சேர்ந்து பிழைத்திருப்பாங்க. ஆனா அவங்க அடங்கி இருக்காததுனால அவங்க வனாந்திரத்துக்கு துரத்தி விடப்பட்டாங்க. அதுக்கடுத்து கர்த்தர் அவங்கள சந்தித்த விதம் நம்ம பார்த்திருக்கோம். சோ இங்க என்ன மெயினா அப்படின்னா அங்க நாச்சியார் கீழே அவங்க அடங்கி இல்லாததுனால அவங்களோட சேர்ந்து அவங்க பிள்ளையும் கஷ்டப்பட நேரிட்டதுங்க. சோ இப்படி அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இல்லாம போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா கஷ்டத்துல இருப்போம். அதனால நம்ம செட்டைகளின் கீழ் வந்தோம்னா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணுங்க. இன்னொருத்தவங்களை குறிச்சு நம்ம பார்க்கலாம். மோசேவை குறிச்சு பார்க்கலாம். மோசேவை அப்படிதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய சுய பலத்தினால நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தன்னுடைய சுய காரியத்தை அங்க வெளிப்படுத்துறாங்க. ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடும்போது எகிப்தியரை கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 எபிரேயருக்கு என்ன பண்றாங்கன்னா தானே முன்னாடி சமாதானம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களிடத்துல சமாதானம் பேச வராங்க. சோ இந்த மாதிரி ஏற்ற காலம் வர வரைக்கும் அவங்க அடங்கி இல்லாம அவங்களுடைய சுய முயற்சினால செய்தது விளைவு என்ன அப்படின்னா வனாந்திரத்துக்கு ஓடி போய் 40 வருஷ காலம் அங்க தங்க வேண்டியதா இருந்துச்சுங்க. ஆனா அந்த 40 வருஷம் அங்க என்ன பண்றாங்கன்னா அப்படின்னா பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க. சோ அங்க அடங்கி இருந்ததன் பலன் ஏற்ற காலம் வந்தது. கர்த்தரே மோசேய அங்க இருந்து அழைத்து கொண்டு எகிப்துக்கு வர வச்சாங்க. தன்னுடைய ஜனங்களை வழி நடத்துறதுக்கு மோசேய உயர்த்தினாங்க. சோ இந்த மாதிரி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அவருடைய நேரத்துக்காக நம்ம காத்திருந்து அடங்கி இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் ஏற்ற
ஏற்ற காலத்துல கண்டிப்பா நம்மள உயர்த்துவாருங்க. சோ அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நம்ம அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தோம் அப்படின்னா ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவாருங்க. எல்லாரும் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களோடு பேசின உம்முடைய காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். டாடி அப்பா, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்க எப்பொழுதுமே அடங்கி இருக்கணும்ப்பா. காலதாமதம் ஆகுதுன்னு ஆவியானவரே சுயமுயற்சியில நாங்க ஈடுபடாதபடிக்கு ஆவியானவரே அப்பா, உம்முடைய செட்டையின் கீழே நாங்க அடைக்கலமாய் வந்து அப்படியே தகப்பனே அடங்கி இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஆவியானவரே இந்த கிருபையை நீங்க தரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே காத்திருப்பின் காலத்துல தகப்பனே ஆவியானவரே அப்பா, கஷ்டமா இருக்கும்ப்பா அடங்கி இருத்தல். ஆனா தகப்பனே ஆவியானவரே அப்பா, நாங்க இன்னும் அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவியானவரே ஏற்ற காலத்துல நீங்க எங்களுக்கு பதில் செய்வீங்க. ஏற்ற காலத்துல எங்களுக்கு வேண்டியதை செய்வீங்க நம்பி விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.